ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது திருமாலுக்கும் உரிய மாதம், சிவனுக்கும் உரிய மாதம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, கண்ணனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு காத்திருந்து ஸ்ரீரங்கநாதரை சரணடைந்த ஆண்டாளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உரிய மாதம், உகந்த மாதம்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தை. ஆண்டாள் அருளிய திருப்பாவையை நம்ம ஒவ்வொரு நாளும் பாடுறது உண்டு. அதுவும் குறிப்பாக திருமண வரம் வேண்டி இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்டாளினுடைய திருப்பாவையை பாடி அந்த பாவை நோன்பு இருக்கும்பொழுது அவங்க மனசுக்கு பிடித்தவர் கணவனாக அமைவாருங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருவில்லிபுத்தூர்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். தமிழ்நாடு அரசு சின்னத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் கோவிலினுடைய கோபுரம் தான் இருக்கு. இந்த கோவில் கோபுரமே தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சின்னம். ஸ்ரீ ஆண்டாளினுடைய திருப்பாவை இல்லாமல் எந்த ஒரு திவ்ய தேசத்திலையும் பூஜைகள் நடக்கிறதே கிடையாது. இது எவ்வளோ ஒரு விசேஷம் இல்லை? ஆண்டாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். இந்த திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய தேர் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்பையும் பெற்றிருக்கு. அந்த தேர் அவ்வளோ பெரிய தேர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த திருவில்லிபுத்தூர் சீர்மிகு கோவில் பெரியாழ்வார்னு சொல்லப்படக்கூடிய பெருமாளினுடைய அடியாரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டாளை எடுத்து வளர்த்தவர் பெரியாழ்வார், ஆண்டாளினுடைய தந்தை இவர். தன்னுடைய மருமகனாகிய பெருமாளுக்கு இந்த கோபுரத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாண்டிய மன்னன் வல்லபதேவனினுடைய அரண்மனையில் நடந்த விவாதங்களில் வெற்றி கொண்டு தான் பெற்ற அந்த பணமுடிப்பை கொண்டு இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சார் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த திருவில்லிபுத்தூரை பற்றியும் ஆண்டாளை பற்றியும் தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். குறிப்பாக அந்த திருவில்லிபுத்தூரினுடைய புராண கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். ரேடியோ சிட்டி 91.1 தொடர்ந்து கேளுங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ரொம்ப ஒரு முக்கியமான இடம் உண்டுன்னு சொல்லலாம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை ராணி மல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். இந்த ராணிக்கு வில்லி, கண்டன் அப்படின்னு 2 மகன்கள் இருந்திருக்காங்க. இந்த ராணி மல்லிக்கு வில்லி, கண்டன் 2 மகன்கள் இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க காட்டில் வேட்டையாட போனப்போ கண்டன் ஒரு புலியால கொல்லப்படுறார். அந்த உண்மை தெரியாமல் வில்லி அவனுடைய சகோதரன் என்ன ஆனார் அப்படின்னு தெரியாமல் காட்டில் தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கார். ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா ரொம்ப களைச்சு போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாராம். அவருடைய கனவுல கடவுள் அவருடைய சகோதரருக்கு என்ன ஆச்சுங்கிறத அவருக்கு தெரியப்படுத்துகிறார். உண்மை புரிஞ்ச உடனே தெய்வீக உத்தரவினுடைய பேரில் வில்லி அந்த காடுகளை திருத்தி அமைக்க ஒரு அழகான நகரத்தையும் உருவாக்குறார். இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நகரம் திருவில்லிபுத்தூருங்கிற பெயர் பெற்றது அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நகரம் திருமகளே தெய்வீக குழந்தையாக ஆண்டாள் பிறந்ததின் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு பெயரிடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது திருமகளை குறிக்கக்கூடிய வண்ணம் தமிழ் வார்த்தையான திரு என்ற அந்த அடைமொழியோடு திருவில்லிபுத்தூர் அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. 12 ஆழ்வார்களில் ஒருத்தரான பெரியாழ்வாருக்கு நளவருடம் ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில பூர நட்சத்திரத்துல செவ்வாய்க்கிழமையில துளசி வனத்துல வந்து உதித்தவள் கோதை நாச்சியார்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டாள். பெருமாள் வழிபாட்டுக்காக ஒவ்வொரு நாளும் பூமாலை தொடுத்து சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறார் பெரியாழ்வார். சின்ன வயசுல இருந்தே கண்ணனினுடைய கதைகளை கேட்டு வளர்ந்த ஆண்டாள் தக்க வயசு வந்த உடனே பெரியாழ்வார் தொடுத்து வச்சிருந்தார் இல்லையா மாலை, அதை கண்ணனுக்கு போடுறதுக்கு முன்னாடி இவ எடுத்து போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்தாராம். அதை பார்த்துட்டு பெரியாழ்வாருக்கு ஒரே கோபம். ஆண்டாளை திட்டியிருக்கார். வேற ஒரு புது மாலையை தொடுத்து கொண்டு சாமிக்கு போட்டாச்சு. ஆனால் அந்த மாலையை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஆண்டாள் போட்டு கொடுத்தாளோ இல்லையோ அந்த மாலையை தான் நான் போட்டுப்பேன்னு பெருமாள் சொன்ன உடனே அந்த மாலையை சமர்ப்பிச்சாராம். அன்னையிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்குடி ஆனாள். ஆண்டவனையே ஆட்கொண்டதுனால ஆண்டாள்ங்கிற பெயரும் அவளுக்கு வந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டாளை பற்றியும் திருவில்லிபுத்தூரை பற்றியும் தான் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா இது மார்கழி மாதம், ஆண்டாளுக்கு உரிய மாதம். இந்த திருவில்லிபுத்தூரினுடைய பெருமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வராக புராணம் ரகசிய காண்டத்தில் 9 அத்தியாயங்களில் இந்த ஊரினுடைய பெருமைகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கான். அவ்வளோ விசேஷமான ஒரு திருத்தலம். இங்கே போய் ஆண்டாளை தரிசனம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா எப்படிப்பட்ட கோரிக்கையும் அவள் நிறைவேற்றி தருவாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாள் அருளக்கூடிய ஒரு அற்புதமான தலம் திருவில்லிபுத்தூர். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.